ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லார் வீட்டு குட்டீஸும் எப்படி இருக்காங்க? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃபனுக்கு நாங்கள் கேரண்டி. இதில் வர்ற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு வாங்க. நம்ம இன்னைக்குரிய ஆக்டிவிட்டி என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த கலர் பேட்டர்ன் யூஸிங் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். நம்மளோட குட்டீஸ்க்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்து அதில் வர்ற கலரை மேட்ச் பண்ண கொடுக்க போகிறோம். பட் அதுக்கு நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோன்றது தான் நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியா அதில் இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அவங்க கையில் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க அதை க்ரியேட் பண்ண என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். மினி கார்ட்போர்ட்ஸ் வேணும், ஒரு நல்ல ஸ்டிக் வேணும், ஒரு பெரிய ஸ்டிக், நீளமான ஸ்டிக் வேணும், ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், இவ்வளோ இருந்தால் போதும். நம்ம ஆக்டிவிட்டிக்குரிய செட்டப் ரெடி. நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப்பில் ஒரு ஸ்டிக்கு சொல்லியிருந்தேங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கில் அந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி தான். அதோட ஒரு பக்கம் க்ரீன் கலரும் இன்னொரு பக்கம் ரெட் கலரும் நான் வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஒரு 7 பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 7 பீசஸையும் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு குட்டீஸ் கையில் கொடுக்க போகிற ஒரு மெயினான ஒரு செட்டப். இதை தான் நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்பாக யூஸ் பண்ணி நம்ம குட்டீஸ் வந்து இன்றைக்குரிய ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நான் ஷோ பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு ஷார்ப்பான இந்த எட்ஜில் இந்த ஸ்டிக்கில் வந்து நீங்கள் எல்லா பீசஸையும் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுன்னா 7 பீசஸையும் இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஆக்டிவிட்டிக்கு தேவையான ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப். இதில் வந்து நம்ம அந்த 7 பீசஸையும் நம்ம ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பீசஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரெட் இருக்க போது, ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ரீன் இருக்க போது. நம்மளோட ஆக்டிவிட்டியில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கியூ கார்ட்ஸ் க்ரியேஷன் பார்க்க போகிறோம். அந்த கியூ கார்ட் க்ரியேஷனில் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸ் குட்டீஸ் கையில் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டீஸ் வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் மெத்தடில் இந்த கார்ட்போர்டுடைய 2 பக்கம் உள்ளதை வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் மெத்தடில் இப்படி மாற்றி வச்சு அந்த காம்பினேஷன்ஸை க்ரியேட் பண்ணி நமக்கு இன்றைக்கி கையில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதாங்க நம்மளுடைய இன்னைக்குரிய ஆக்டிவிட்டியோட ஐடியா. இதுதாங்க நான் ஆல்ரெடி சொன்ன கியூ கார்ட்ஸ். இந்த கியூ கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 7 கார்ட்ஸில் எத்தனை கார்ட்ஸ் ரெட்டாகவும் எத்தனை கார்ட்ஸ் க்ரீனாகவும் இருக்க போகிற காம்பினேஷன்ஸ் தாங்க அது. இதுதாங்க ஓவரால் செட்டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டிக்குரிய ஓவரால் செட்டப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் எப்படி விளையாண்டாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்மளோட கஹன்யா பாப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ஹேண்டுக்கு அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை ஹேண்டில் பண்ணுறது அவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இவங்க திருப்பும்போது அந்த ஓவரால் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட அந்த ஸ்டிக்கே திரும்பிக்குது. அவங்களுக்கு அந்த ஹேண்ட் மசில்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கவுண்ட் பண்ணி ஒரு கார்டாக கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கார்டு திரும்புறது அவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் நான் ஒரு எண்டில் அந்த ஸ்டிக்கோட இன்னொரு எண்டில் நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படி ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு கியூ கார்டில் ஒரு ஸ்டிக்காக அவங்க கவுண்ட் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஒரு கியூ கார்டையும் அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி முடித்தாங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து முக்கியமாக அவங்களுடைய அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டியவே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய 2 ஹேண்ட் மசில்ஸ்க்கும் இந்த ஆக்டிவிட்டியில் வேலை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இதில் வந்து கவுண்டிங் அதுவும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கலர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அந்த பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் மசில்ஸ்க்கு தான் நம்ம வேலை கொடுக்குறோம். இது வந்து ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டியை மொத்தமாக பண்ணுறதுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. கலர் பண்ணி இந்த கார்ட்போர்ட் ஷீட்ஸ் எல்லாம் ஒட்டி அதில் நம்ம கலர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. பட் இந்த ஆக்டிவிட்டி அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப 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 ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணது கஹன் கிருஷ்ணா. கஹன் கிருஷ்ணாவோட ப்ளே நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அவங்களோட ஓன் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நான் நிறைய டைம் கொடுத்தேன். ஒரு கியூ கார்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் எடுத்துச்சு. பொறுமையாக பண்ணாங்க. அவங்களோட பேஷன்ஸ் லெவலையும் நான் இந்த ஆக்டிவிட்டியில் செக் பண்ணேன். பொறுமையாக பண்ணாங்க. நான் கூட இந்த ஆக்டிவிட்டி போதுமான்னு நடுவில் கேட்டேன் குட்டீஸை. இல்லைம்மா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைம்மா பண்ணுறோமா இது பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக் வந்து அவங்களுக்கு கூடவே
அவங்க ஒரு கார்டை திருப்பினோன்னா இன்னொன்று சேர்ந்தே சுற்றுச்சு. ஏன்னா அவங்க அந்த க்ரிப்பை அதை பிடிக்காததால் அந்த கார்டு சுற்றிட்டே இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், போதுண்டா நிறுத்திடலாமான்னு கேட்டேன். பட் ஆனால் அவங்க விடலை. அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி தான். நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில் வரல அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த க்யூ கார்டு மாதிரியே அந்த பேட்டர்னை காப்பி பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் அவங்க புரிஞ்சால் போதும்னு நினச்சேன். ஸோ அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை மாதிரி கொண்டு வரதுக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நார்மலான ஒரு கலர் பேட்டர்ன் மேட்சிங் ஆக்டிவிட்டியில் நம்மளோட இந்த க்ரியேட்டிவான ஒரு ஐடியாவை இன்க்ளூட் பண்ண போய் குட்டீஸ்க்கு அது டஃப்பாகவும் ஃபீல் பண்ணாங்க. அதுலேருந்து ஒன்று புதுசாக கற்றுக்கவும் செஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சூப்பரான ஆக்டிவிட்டியுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டியோட பெனிஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகுதுங்க. ஸோ இதில் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹேண்ட் மசில்ஸ்க்கு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே ஒர்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் பேலன்சிங் அவங்க கற்றுக்குறாங்க. அது ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கலர் அண்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு அந்த க்யூ கார்டு மூலிமா இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களுடைய மிரர் செல்ஸ் ஆக்டிவேஷனுக்கு இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகுது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக். அவங்களுடைய பிரெயினில் நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதில் மிரர் செல்ஸ்ன்னு இருக்குங்க. அந்த செல்ஸுடைய ஆக்டிவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்குற ஒரு பேட்டர்ன் மேட்சிங் ஆக்டிவிட்டி ரொம்பவே பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அவங்களுடைய சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது. அவங்களுடைய பேஷன்ஸ் லெவல், இப்போ நீங்களே இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்துருப்பீங்க, அந்த பேஷன்ஸ் லெவல் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்க. இந்த சூப்பரான ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகும், உங்களுடைய குட்டீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி நம்மளோட சேனல் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு சூப்பரான க்ரியேட்டிவான க்யூட்டான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.